ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் நான் என்ன வேலை செய்கிறேன், செடிங்களுக்கு என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் காட்டுறேங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி பராமரிங்க. செடி பார்த்தீங்கன்னா இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேங்க. அதாவது சின்ன செடிங்கெல்லாம் ஒரே பக்கமும் பெரிய செடிங்களாம் ஒரே பக்கமும் அடுக்குறேங்க. அடுக்கிட்டு பாருங்க, ஆட்டு எருவு கொண்டாந்து வச்சுருக்கிறோம் பாருங்க. சின்ன செடிங்களுக்கெல்லாம் இப்போ ஆட்டு எருவு கொடுக்குறேங்க. அதாவது போன வீடியோ பார்த்தீங்கன்னா, போன வார வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய செடி பெரிய செடிங்களுக்கு நான் ஆட்டு எருவு கொடுத்தது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளஞ்செடிங்களுக்கு இங்கே பாருங்க, இதெல்லாம் இளஞ்செடிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு எருவு கொடுக்குறேங்க. இளஞ்செடிங்களுக்கு ஆட்டு எருவு கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் சீக்கிரம் வளருங்க. அதுக்கு வேண்டி இதெல்லாம் இப்போ வந்து ஆட்டு எருவு கொடுக்கறதுக்கு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நான் எந்த அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுத்தா மட்டும்தான் செடி வந்து வளருங்க, எல்லாம் பட்டு போயிடுங்க. அதனால பார்த்தீங்கன்னா வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள். ஆட்டு எருவு வேணுன்றவங்களும் தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ ஆட்டு எருவு வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறேங்க. நிறைய பேர் வந்து ஆட்டு எருவு எங்களுக்கு கொடுத்தே ஆகணுன்றதுனால இப்போ நான் ஆட்டு எருவு வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேங்க. வாட்ஸ்அப் நம்பரில் விதைய ஆர்டர் போடுறவங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆட்டு எருவும் போட்டுக்கலாங்க. ஆட்டு எருவு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பேக்கெட்டில் போடுறோங்க. 1 கிலோ ஒரு பேக்கெட்டு உங்களுக்கு வந்து வருங்க. வேணுன்றதை நீங்கள் விதைய ஆர்டர் போடும்போதே நீங்கள் அதையும் ஆர்டர் போட்டுக்கலாங்க. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க ரொம்ப நாளாக. அவங்களுக்கு வேண்டி இந்த முடிவு எடுத்துருக்குறேங்க. பேக்கெட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்குங்க. ஒரு ஆள் எத்தனை பேக்கெட் வேணாலும் போட்டுக்கலாங்க. வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா எத்தனை பேக்கெட் வேணாலும் போட்டுக்கலாம். சீரமும் இருக்குதுங்க. க்ரோ பேக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. க்ரோ பேக்கும் இப்போ ஆர்டர் வச்சுருக்குறேங்க. வேணுன்றவங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா கேட்லாக் வந்துடுங்க. சீரம் வந்து பார்த்தீங்கன்னா தலை முடிக்குங்க. வாங்கி யூஸ் பண்ண அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பார்த்தீங்கன்னா கேரளா, கோயம்புத்தூர்லாம் நிறைய பேர் ஆர்டர் போடுறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த குட்டி செடிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்குதுன்றதுனால கொஞ்சம் நிழல்ல இருக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் நிழல் செடை வச்சுருந்தேங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அதை வெளியே எடுக்கிறேங்க. வெளியே எடுத்துட்டு இளங்கத்திரிக்காய் செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே லைன் ஃபார்ம் பண்ணி விட்றாங்க. ஏன்னா இப்போ நல்லா வளர்ந்துக்குச்சுங்க கத்திரி நாற்றுலாம் பாருங்க. சின்ன செடியாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க பூ. அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தாங்க நான் வந்து எருவு போடுறேன். ஏன்னா வந்து முதல்ல அடிக்கிடலாங்க. அடிக்கிட்டு தான் எருவு போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்காதுங்க. எல்லாம் வெயிட் வருங்க பேக். அதனால அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க இப்போ. இப்போ கொத்தவரங்க செடி பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குதுங்க. அப்படியே அசாதையிலுங்க அந்த அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இலைத்தலை இருந்தால் நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் வந்து அடிக்கலாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஐடியாங்க. அப்பப்போ தரையும் நம்ம கவனிக்கணுங்க. தண்ணி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கு ரொப்பி கீழே வந்துருச்சுங்க இன்றைக்கி தண்ணி. அதனால பார்த்தீங்கன்னா மாடி ஈரமாக இருக்குதுங்க. இன்றைக்கி மோட்டர் சுவிட்ச் போட்டதை கவனிக்காத விட்டுட்டேங்க. பாருங்க கொத்தவரங்க பாருங்க நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டு எருவு போட வேண்டாங்க. கொத்தவரங்காய்க்கு நான் போடலைங்க. கொத்தவரங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் பவர் கூட்டினா கூட வாடிடுதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா மண்கலவையோட நம்மளுக்கு வந்து கொடுக்குறதே போதுமானதுங்க. முள்ளங்கி பாருங்க என்ன அழகா வளருது. அப்படியே செருக்க இருக்குது பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆட்டு எருவு வந்து ஒரு கைப்பிடி தூவரங்க. இலைக்கு தாங்க இதை வந்து வளர்த்துறேன். இலையை வந்து கட் பண்ணணுங்க இதை. ஆம்லேட் போட்டோம்னாலுமே நல்லா சிறுசாக கட் பண்ணி போட்டு நம்ம ஆம்லேட்டில் போடலாங்க அதை. நீங்கள் கீரைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்லேட்டில் போட்டு பழகுங்க. அது சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் சாப்பிடுவாங்க. ஆனால் கீரை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டி நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுறது. காலிஃப்ளவர் லீஃபு, பீட்ரூட் லீஃபு, இந்த மாதிரி பாலக்கீரை, முள்ளங்கி லீஃபு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுசாக கட் பண்ணி போட்டு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சிறுசாக கட் பண்ணி போட்டு அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே அப்படியே தலையை தூவி விட்டு நம்ம மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். குழந்தைங்க வந்து கீரையும் அழகாக உள்ளே போயிடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் ஒரு திருப்திங்க. நல்லா ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்திங்க. இப்போ கத்திரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக வைக்கிறேங்க இப்போ. ஏன்னா எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து இருக்குதுங்க இப்போ. ஏன்னா நான் கைக்கு பேக் இருக்கிற பக்கம் நான் வந்து எப்படிங்க நட்டு விட்ருவோங்க நாற்றை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோங்க. இப்போ கொத்தவரங்க பாருங்க ஒரே பக்கமாக கொண்டாந்து அடுக்கி விட்டுட்டுங்க. 2 மழை தாங்க, மிச்சம் கூட இல்லைங்க. 2 மழையிலே 4 கொத்தவரங்காய் செடி அவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொத்தவரங்காய் தாங்க இருக்குது. கொத்தவரங்காய் வந்து இப்போ விதை போட்டு விடணுங்க மறுபடியும். ஏன்னா கொத்தவரங்காய்க்கு நம்மளுக்கு தேவைப்படுறதுனால கொத்தவரங்காய் விதை போட்டு விடணுங்க. கொத்தவரங்காய் வளர்க்குறதுல கொஞ்சம் டஃப் இருக்குதுங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நவுத்தி விடுங்க அப்படி.
அப்படி நவுத்தி விடுங்க. போதும் போதும். அப்படியே உங்களுக்கு நான் என்ன வேலை செய்கிறேன்றதை அப்படியே காட்டுறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாடி வீணாகாதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு தாங்க இந்த பதில். ஏன்னா மாடி வந்து நம்ம வந்து பராமரிக்கணுங்க. மாடியும் பராமரிக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளுடைய மாடியை காப்பாற்ற முடியும். இப்போ மழை காலம்ன்றதுனால நிறைய தண்ணி நின்றுட்டே இருக்குங்க. இலத்தலை அடியில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே தேங்குங்க. அதுக்கு வேண்டி பேக்குங்களை நவுத்திட்டு நவுத்திட்டு அந்த இலைங்களாம் இருந்துச்சுன்னா நம்ம சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து செடிங்களை அடிக்கலாங்க. நான் அடிக்கிறது தாங்க எருவு போடலான்ட்டு இருக்கிறேன். வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா எனக்கு சரி வீடியோவை நிறுத்திட்டு நம்ம எருவு போடும்போது காட்டிக்கலாமாங்க. பாருங்க, எருவு கலந்த மண்ணும் வச்சிருக்கிறேங்க, எருவும் வச்சிருக்கிறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்செடிங்களுக்குங்க. அதாவது முள்ளங்கி முள்ளங்கிக்கு ஒரு ஒரு கை தூவி நான் வந்து விட்றேங்க. அப்படியே தூவுற மாதிரி தூவி விடுங்க. ஒரே இடத்துல போடாதீங்க. இப்படி தூவுற மாதிரி தூவி விடுங்க. அப்பதான் வந்து எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போகுங்க. ரொம்ப போட்டோம்னா செடி செத்துருங்க. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டோம்னா அதுக்குண்டான சத்து போதுமானதுங்க இப்போதைக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நம்ம இன்னொரு கை தூவிக்கலாங்க. போதும் போதும் விட்டுருங்க. நான் கிளறி விட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா பாருங்க, கிளறி விட்டுக்கிறேன் பாருங்க. கிளறி விட்டதுக்கு மேல தான் நான் வந்து எரு போடுறேங்க. பாருங்க. இப்படிதான் நான் வந்து பராமரிக்கிறேங்க செடியை. சின்ன செடிங்களுக்கெல்லாம் இப்படிதாங்க குடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப கெட்ட கெட்ட போடாத, நல்லா ஜலிச்ச மாரி போட்டுருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு க்ளோஸ் அப்லயும் காட்டுறேன் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தம்பட்ட அவரைக்குங்க. தம்பட்ட அவரைக்கும் 2 கை எரு ஏற்கனவே குடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கை தூவி நான் மண்ணு கொஞ்சம் போடுறேங்க. பாருங்க, இலத்தழைலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருக்கேன். அது வந்து மண்ணு போட்டோம்னா கொஞ்சம் அடங்கிக்கும். மண்ணு மட்டும் போடுங்க. ம். எடுத்து அந்த இலை மேல போட்டு விடுங்க. இலை மேல போட்டு விடுங்க. பாருங்க, இந்த மாரி வந்து மண்ண போட்டு அத வந்து நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி கவர் பண்ணும்போது நம்மளுக்கு காய் கொஞ்சம் பெருசா கிடைக்குங்க. அதாவது ஒவ்வொரு செடி 12க்கு 15 சைஸ் தாங்க பேக் சைஸு. ஒவ்வொரு செடி தான் வச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த இலைத்தழைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடி இலைலாம் கட் பண்ணேங்க. கட் பண்ணத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த செடிக்கு உரமாவே குடுக்குறேங்க. ஏன்னா பூ நல்லா நெறைய வச்சிருக்குதுங்க. சரி அந்த அளவுக்கு காய் வரணும்னா, நம்ம அந்த அளவுக்கு சத்து குடுக்கணுங்க. அப்பதான் அந்த அளவுக்கு அது காய் வைக்குங்க. ஏன்னா நம்ம வந்து பேக்ல வச்சு வளர்த்துறதுனால, அதுக்குண்டான சத்து குடுக்கணுங்க. அப்பதான் நல்லா வளருங்க. பாருங்க மண்புழு பாருங்க. இந்த எருவுல அந்த மண்ணுல இந்த மண்ணுல இந்த மண்புழு பாருங்க. நல்லா இப்படி வந்து கவர் பண்ணி விட்டோம்னா, இந்த மழை பெய்யறதுக்கும், அந்த இலைத்தழைங்க எருவாட மக்கறதுக்கும் சூப்பரா இருக்குங்க. செடி வளர்ந்துக்குங்க. காயும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா குடுக்கும். பாருங்க காய் வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. பாருங்க பிஞ்சு. தம்பட்ட அவரையினுடைய காயே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அடி இலைங்கலாம் நெறைய இலைங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி விட்டேங்க. ஏன்னா நம்ம குடுக்குற சத்து பார்த்தீங்கன்னா, இலையே சாப்பிட்டுரும் போல இருக்குதுங்க. அதனால கட் பண்ணி விடணுங்க. அப்பதான் அந்த அடி இலைங்கலாம் கட் பண்ணா தான் மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சத்து வந்து டைரக்ட்டா போகுங்க. அப்படியே போடுங்க. நெய் மிளகாய்க்கும் கொஞ்சம் மண்ணு போடுறேங்க. ஏன்னா எரு பார்த்தீங்கன்னா பாருங்க, எரு அப்படியே இருக்குது பாருங்க மேல. இதெல்லாம் மக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மண்ணு போடணுங்க. இளஞ்செடிங்களுக்கு ஒரு கை போட்டால் போதுமானதுங்க. பெரிய செடியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 கை போடலாங்க. அவ்வளோதாங்க எரு போடணும். நீங்க இப்போ ஒரு கிலோ பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க வந்து ஒரு 20 பேக் குடுக்கலாங்க எருவ. 20 பேக் தாங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்றீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா 1 கிலோ ஆட்டு எரு வாங்கி யூஸ் பண்ணலாங்க. 2 கிலோ போடும்போது இன்னும் நல்லாவே வளருங்க செடி. 20 பேக்கு 2 கிலோ அளவுங்க. அத வச்சு நீங்க ஆர்டர் போட்டுக்கலாங்க. அதாவது மாசத்துக்கு அ ஒரு தடவ குடுத்தாலும் பரவாயில்லைங்க. இல்ல ஒரு 3 மாசத்து வரைக்கும் நம்மளுக்கு அந்த எரு தாங்குங்க. இந்த செடிக்கு. பாருங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கை தாங்க தூவுறோம். ஏன்னா ஏற்கனவே இளஞ்செடிங்களுக்கு ஆட்டு எரு குடுத்துருக்குதுங்க. அதனால எரு வந்து ஏற்கனவே இருக்குதுங்க அது மேலேயே. இப்போதைக்கு ஒவ்வொரு கை தாங்க அதுக்கு போடுறோம். இல்ல அதுக்கு வேண்டாங்க, அதுக்கு வேண்டாம். இது நெய் மிளகாய்க்கு கொஞ்சம் போடுறோம். மண்ணு போட்டு விடுங்க. மண்ணு போட்டா போதுமானது. மண்ணு மட்டும் போடுறோம். எருவு அதில நெறைய இருக்குது. அப்படியே இந்த தக்காளி நாத்து அசாத போடு. தக்காளி நாத்து சேதாரப்படுத்தாத. இந்த மாரி பேக்ல நான் வந்து விதை போட்டு விட்டுருவேங்க. அவருக்கு தெரியாது. அதனால தான் சொல்லி தர்றதா இருக்குதுங்க. ம். இங்க வாங்க, இங்க வாங்க. எருவு எடுத்து வாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி நாற்றும் ஒரு மிளகா நாற்றும் வச்சு விட்ருக்குறேங்க. இதுக்கு ஒரு கைக்கு தூவும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிளறி விட தேவையில்லைங்க. ஏன்னா கொஞ்சம் செடி வந்து வளரணுங்க. அப்புறம் கிளறி விடுங்க. ஏன்னா இளஞ்செடியா இருக்கும்போது நம்ம கையில தாங்க சும்மா கிளறி விடணும். நம்ப அந்த கலர குச்சி வச்சு கிளறுனோம்னா வேற கிளப்பி விட்டுருங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் போடுங்க. எல்லாத்துக்குமே ஒரு கை போட்டு வாங்க. அதனால கையில நீங்க கிளறி விட்டா போதுமானதுங்க. இல்லன்னா எருவு மட்டும் இப்போதைக்கு தூவி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நீங்க வந்து கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ வந்து மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் இருக்குதுங்க மழை பெஞ்சதுல. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப கிளறுனோம்னா நல்லா சொத சொதன்னு இருக்குதுங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு மண்ணு அப்பயும் உங்களுக்கு பதம் காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இந்த மண்ணு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஈரமா இருக்குது. இங்க பாருங்க. புடிச்சா புடிக்குதுங்க. ஆனா பாருங்க பளபளன்னு எப்படி இருக்குது பாருங்க. இவ்வளோ ஈரம் இருக்குதுங்க. ஆனா சேறு வரல பாருங்க. கையில பார்த்தீங்கன்னா பாருங்க, சேறு இல்ல பாருங்க. பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. மண்ணுடைய பதம் இதாங்க. தக்காளி நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைனா வந்து ஃபார்ம் பண்ணிட்டுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு 8 பேக் இருக்குதுங்க. தக்காளி மட்டுமே 8 பேக் இருக்கு. செடி அவரைங்க. அடுத்து செடி அவரை 3 பேக் வச்சிருக்கிறோம் பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு கை தூவி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்கும் அப்படின்றதுனால, நம்ம ஒரு கை போடுறோங்க. இப்ப வெண்டைக்காய் செடிங்களுக்கு போடலாம். இளஞ்செடி வெண்டைக்காய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெண்டையா, கொத்து வெண்டையான்னு தெரியலீங்க. மொத்தமா விதை போட்டு விட்டா முளைச்சு வருது. போடுங்க. பார்த்தா கொத்து வெண்டை மாரி தான் தெரியுதுங்க. வெள்ளை வெண்டையா இருந்தா செடி பார்த்தீங்கன்னா, வெள்ளையா இருக்கும் தண்டுலாம். இது வந்து கொத்து வெண்டை மாரி தாங்க தெரியுது. அப்படியே தூவி விடுங்க. அதில நாத்து ஒண்ணு புடுங்கி நடணும். தூவி விடுங்க. ம். ஏன்னா இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க கொட்டை 4 கொட்டை போட்டு விட்டுருக்குறோம் பாருங்க. 4 நாத்து இருக்குது பாருங்க. புடுங்கி நடணுங்க. சிகப்பு வெண்டைங்க அது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, காய் வந்து விதைக்கு எடுத்தேங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிறதுக்குள்ளே வெடிச்சு விழுந்துருச்சுங்க பேக்ல. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. அது அப்படியே முளைச்சுக்கிச்சுங்க. ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய்ங்க. கொத்து வெண்டை. கொத்து வெண்டை, சிகப்பு வெண்டை 2மே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி வெண்டை பாருங்க. கஸ்தூரி வெண்டையும் இருக்குதுங்க நம்ம கிட்ட இப்ப. சொல்லவே போடுங்க அது. ஏன்னா ரொம்ப சின்ன நாத்தா இருக்கு. சீக்கிரம் வளர மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா, யானை தந்தத்துக்கும் கொஞ்சம் போடுங்க. யானை தந்த வெண்டையும் பார்த்தீங்கன்னா, காய் பாருங்க. காய் பாருங்க இப்படி கொத்தா வச்சுட்டு வருது பாருங்க. இல்ல அப்படியே போட்டு விடுங்க. ம். இன்னைக்கு சிகப்பு லாங் பீன்ஸ். இல்லைங்க என்ன பண்ணுங்க, கத்திரி நாத்து நட்டு விட்டுட்டேன். அதாவது செடி கொஞ்சம் சரியா வராத மாரி தெரிஞ்சுச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன், நாத்து நட்டு விட்டுருவேங்க கத்திரி நாத்து. அதாவது வந்தா அத வளர்த்திக்கலாம், இல்லன்னா கத்திரி வளரட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த மாரி பண்ணிடுறேங்க. நம்ம வரலன்னு வளர்த்துறத விட இந்த மாரி பண்ணிக்கலாங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் பாருங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா கேட்லாக் வந்துருங்க. வாங்க பொடலங்காய்க்கு கொஞ்சம் இளஞ்செடிகளுக்கு போலாம். அடுத்து இளம்பேச்சு பீக்கங்காய்ங்க போடுங்க. அப்படியே தூவி மட்டும் விடுங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கிளறிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சத்து உள்ள இறங்குனா போதுமானதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அடுத்து இளம்பேச்சு பீக்கங்காய்ங்க, சொரக்கா, லாங் பீன்ஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புடலங்கா. இதுலயே பார்த்தீங்கன்னா, கத்திரி நாத்து பாருங்க. இதுல ஒரு பீக்கங்கா இருக்குதுங்க, கத்திரி நாத்து இருக்குது பாருங்க. நான் எங்கெங்க கேப் கிடைக்குதோ புடிங்கி கத்திரி நாத்து நடுறது தாங்க எனக்கு வேலை. இந்தா இதுல கொஞ்சம் போடுங்க. சுரக்காய்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பச்சை கலர் குண்டு சுரக்கா, நீட்ட சுரக்கா, லாபியா எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த இலையில பாருங்க எவ்வளோ முள்ளு பாருங்க. எவ்வளோ முள்ளு இருக்குது பாருங்க இந்த இலையில. இங்க ஒரு இது இருக்குதுங்க. புடலங்கா கொடி இங்க இங்க இருக்கு. இந்த இந்த ஒண்ணுக்கும் இதுக்கு ஒண்ணு போடுங்க. ஒவ்வொரு கை போடுறேங்க. ஏன்னா இளஞ்செடிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கை போட வேண்டாங்க. ஒரு கை போட்டால் போதுமானதுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை அறுவடை வீடியோ வருங்க. பாருங்க. பாய்.